தயவு செஞ்சு உங்க வீட்டு அட்ரஸ் சொல்றீங்களா? நான் டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன். என் வீடு இப்படியே ஸ்ட்ரைட்டா போனா லெஃப்ட் எடுத்து, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போனா ரைட் எடுத்து. எங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி வா, நான் இறக்கி விட்டுட்டு போறேன். வேணாம், நான் நடந்தே போறேன். ஏய் ஏன்? எங்க இப்ப நான் கல்யாணம் ஆகாத வயசு பையன். ஒருவேளை நாளை பின்ன என்னை கட்டிக்க போற பொண்ணு வீட்டுல இருந்து வந்து என்னை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சா ஒரு பொண்ணு கூட பைக்ல பார்த்தேன்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதையும் மீறி என் குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம். என் அம்மா என்ன பைக்ல ஒரு பொண்ணோட பார்த்தா கூட பரவாயில்ல, உன்னோட பார்த்தா என்ன பண்றது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம, ஐயோ சாமி, தெரியாம ஏன்னு கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நடந்து போங்க, ஓடி போங்க, இல்ல உருண்டு கூட போங்க. நான் கிளம்புறேன். கிளம்பு. வா. வாடா, போயிட்டா, நிம்மதியா போலாம். ஐயோ, நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு. எங்க நாளைக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்குங்க. ஷார்ப்பா வந்துருங்க. எங்க உங்களுதாங்க. இப்ப என்ன தாத்தா? இல்லம்மா, நான் தான் சொன்னேன்ல, நீ இல்லாத வீட்ல எங்களால இருக்க முடியாதுமா. அதனால இனிமே நாங்க இங்கதான் இருக்க போறோம். ஏன் தாத்தா, எதுக்கு இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வீட்ல எங்க மனச புரிஞ்சுக்கிட்டவ நீ ஒருத்திதாம்மா. எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆனா நீ தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்களும் உன் கூட தான் இருந்தாகணும். என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து என்னால அசிங்கப்பட முடியாது. அம்மா, எங்களுக்கு புரியுதுமா. என்னதான் கோவம் இருந்தாலும் அதெல்லாம் பேசிதாமா தீர்த்துக்கணும். நீ பாட்டுக்கு தனியா கிளம்பி வந்துட்ட, அவனுங்களும் தனியா இருக்கட்டும்னு சொல்லிடுவானுங்க. நீயும் நான் வரமாட்டேன்னு சொல்ற, குடும்பம் உடைஞ்சிராதா? எதுவா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து பேசணும். தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. பேசாம விடதான் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. தாத்தா, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆல்ரெடி நாங்க தான் ரஞ்சனியை உங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சிட்டோன்னு ரஞ்சனியோட அப்பா எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப நீங்களும் இப்படி பெட்டி தூக்கிட்டு வந்து நின்னீங்கன்னா ரஞ்சனி மேல இருக்க கோவமோ எங்க மேல இருக்க கோவமோ குறையாது தாத்தா. எங்க எல்லாருக்கும் வேணா அவங்க அப்பா கோவமா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா. ஆனா ரஞ்சனி மேல கோப்பட்டுட்டே இருந்தாருன்னா குடும்பம் பிரிஞ்சிடாதா? நீங்க போங்க தாத்தா, ரஞ்சனியே கொஞ்ச நாள்ல வந்துருவா. நீ சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை கொஞ்ச நாள்ல எல்லாம் தீராது. இது பெருசாதான் போகும். இதை இப்படியே ஆறப்படக்கூடாது, சீக்கிரமே முடிச்சிடணும். இல்ல தாத்தா, நான் முடிவா சொல்றேன், நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இங்கதான் இருப்பேன். எனக்கு இங்க இருக்கிறது தான் நிம்மதியா இருக்கு. நான் என்ன உங்களை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன்?